இயர்ஃபோன். காதுக்கு இயர்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபோனில் ஒரு வார்னிங் சைன் கொடுப்பாங்க. இந்த லெவலுக்கு மேலே கேட்காதீங்க, உங்களுடைய கேட்கும் திறன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அந்த வார்னிங் சைனுக்கு மேலே நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய காதுகளோட நரம்பு பாதிப்பு ஏற்படும். எந்த மாதிரி பாதிப்பு டாக்டர்னு கேட்டிங்க அப்படின்னா, WHO ஒரு அளவீடு கொடுத்துருக்கு. நம்ம ஒரு வாரத்துக்கு 5 நாட்கள் தான் 80 டெசிபல் சத்தங்கள் 8 மணி நேரம் கேட்கலாம். அந்த சத்தம் அதிகமாக நம்ம கேட்குமோட திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 90 டெசிபல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 மணி நேரம் தான் கேட்கணும். 100 டெசிபல் அப்படின்னா 2 மணி நேரம் தான் கேட்கணும். அதுவே 110 டெசிபல் அப்படின்னா 1 மணி நேரம் தான் கேட்கணும். ரொம்ப அதிகமாக சத்தம் இருக்கக்கூடிய பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் கேட்கும் பொழுது சீக்கிரமாகவே நம்மளுடைய காது நரம்புகள் பாதிப்படைஞ்சு நிரந்தர காது கிளம்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அளவா யூஸ் பண்ணுங்க. எல்லா நேரமும் சத்தம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமா சத்தம் மிகுந்த பகுதிகள், அதாவது பஸ்ல போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்பொழுது, சுத்தி ஏதாவது சத்தம் கேட்டிருக்கும் போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? சுத்தி இருக்க சத்தம் கேட்காம இருக்கணுக்காக ஹெட்ஃபோனை ரொம்ப வால்யூம் வச்சு கேட்போம். அப்படி கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக வரும், சீக்கிரமாக வரும். அதனால எப்பவுமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.